எரேமியா 23:5 யாருன்னா எடுத்து வாசிங்க. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தோடும் நீதியை நடப்பிப்பார். நான் சொல்கிறேங்க, இதோ நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே ஆகும். இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நின்று போயிடுச்சு, நம்ம ஜெபம் பதில் அளிக்கலை, நம்ம குடும்பம் மாறாது, ஊழியத்தில் வளர்ச்சி இருக்காது, பசங்க மத்தியில் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இனிமேல் இது நடக்கவே நடக்காது, அந்த நாள் வரவே வராதுன்னு நிறைய பேர் வாயில் அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. இது கடைசி அல்ல, கர்த்தர் உருவாக்குகிற நாட்கள். அல்லேலூயா. அந்த நாட்களை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். அல்லேலூயா. அந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நிற்க செய்வார். இப்போ வாசிங்க எரேமியா 23:5. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தோடும் நீதியை நடப்பிப்பார். அந்த நாளில் நியாயத்தையும் நீதியும் நிலைநிறுத்துகிற நாளாக இருக்கும். அல்லேலூயா. அது தாவீதுக்கு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியில் நியாயத்தையும் நீதியும் நடப்பிக்கிற நாட்கள். அல்லேலூயா. இதோ நாட்கள் வரும். வாயை திறந்து சொல்லுங்கள், இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். அந்த நாளில் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இந்த வசனத்திற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது புதைக்கப்பட்ட விதை. எதுங்க? விதை எப்படி இருக்கும்? எப்பவுமே புதைக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் அது மாபெரும் அறுவடையின் ஆரம்பம். எழுதிங்க, புதைக்கப்பட்ட விதை மாபெரும் அறுவடையின் ஆரம்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. விதை எப்பவுமே மறைக்கப்படும். உண்மையா இல்லையா? என்ன பண்ணுவோம்? விதையை கீழே போட்டுருவாங்க. சரியாக விதைச்சாங்கன்னா சரியான இடத்துல போகும், இல்லைன்னா நடைபாதையில் அங்கேயும் மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய நினைப்பெல்லாம் அந்த விதை இதோட கதை சொல்லுங்களேன் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஒரு விதையை யாரும் பெருசாக விதையை யாருன்னா மேன்மை பாராட்டுவோமா? இல்லை. அல்லேலூயா. அது வளருது, வளர்காட்டியாக போகுதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுவோம். அது மண்ணுக்குள்ளே புதைந்து போயிடும். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்படுகிறோம். உண்மையாக இல்லையா? உறவினர்கள் மத்தியில், சபையில், குடும்பத்தில், வேலையில் நம்ம மறைக்கப்படுகிற நாட்கள் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம், இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. அது புதைக்கப்பட்ட விதை அல்ல. அல்லேலூயா. மாபெரும் அறுவடையின் நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. இந்த விதை முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த பிரசங்கம் பிரயோஜனமாக இருக்கும். அது அறுவடையின் ஆரம்பமாக இருக்கும். அல்லேலூயா. எங்கே நீ புதைக்கப்பட்டாயோ, எங்கே நீ மறைக்கப்பட்டாயோ, நான் சொல்கிறேங்க, கர்த்தர் அறுவடையின் ஆரம்பத்தை கண்கள் காட்டுவார். அல்லேலூயா. விதையை பார்க்கும்போது அது ஒதுக்குவாங்க, கீழே போட்டுருவாங்க. அது வளருதோ வளரலையோன்னு விடுவாங்க. ஏற்ற நேரத்தில் அதை முளைக்க செய்கிற தேவன். அது ஒரு அறுவடையின் ஆரம்பமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணுக்குள் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு விதைக்குள்ள அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பனையாய் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா அந்த வார்த்தையில் என்ன சொல்கிறான்? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். நிறைய இடத்துல நமக்கு நீதியை இழந்து போயிருக்கிறோம், நியாயத்தை இழந்து போயிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுது, அந்த புதைக்கப்பட்ட விதையின் மூலம் ஒரு மாபெரும் அறுவடையின் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. மாபெரும் அறுவடை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மாபெரும் அறுவடை. பக்கத்தில் திருப்பி தட்டி சொல்லுங்கள், மறைக்கப்பட்டியா, ஒதுக்கப்பட்டியா, அவமானப்பட்டியா, மாபெரும் அறுவடை உண்டு. அல்லேலூயா. ஏன்னா இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். அந்த நாட்களை யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உதிக்க செய்கிறவன். அல்லேலூயா. உங்களுடைய பர்சனாலிட்டியை நிறைய பேர் மறைப்பாங்க. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உதித்தெழுக செய்கிற தேவன். மாபெரும் அறுவடையின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஆனால் அந்த விதை பார்த்திங்கன்னா அமைதியான நிலையில் தான் இருக்கும். ஒரு விதை புதைக்கப்படும் பொழுது, மறைக்கப்படும் பொழுது, அந்த விதையின் ஆரம்பம் ஒரு மாபெரும் அறுவடையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த நாட்களை கண்கள் காணும். இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. அது வெளிப்படுவதற்கு முன்பாக வேறு ஆழமாக அது மாறும். அல்லேலூயா. மாபெரும் அறுவடைக்கு தயாராகும் பொழுது கொஞ்சம் டிலேஸ்லாம் உண்டாகும்.
நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த டிலே, நம்ம நிறைய நேரத்தில் போராடி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், மாபெரும் அறுவடைக்கு நீ தயாராடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது உள்ள வேரை ரெடி பண்ணிட்ட பிறகு தான் வெளியில் இலைய ஃபஸ்ட்டு இலைய விடுமா, ஃபஸ்ட்டு வேரை விடுமா? சொல்லுங்களேன். ஃபோட்டோலலாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? வேரை ஊனிட்ட பிறகு தான் மேலே இலை எடுத்துகிட்டு வரோம். அல்லேலூயா. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், மறைக்கப்பட்டியா, ஒதுக்கப்பட்டியா? கர்த்தர் மாபெரும் அறுவடையை தருவார். எங்கே ஒதுக்கப்பட்டியோ, எங்கே மறைக்கப்பட்டியோ, அதே இடத்துல வேரூன்றி நிற்பாய். அந்த விதை எங்கேயுமே ஓடாதுங்க, ஏன்னா அதுக்கு ஓட தெரியாது. அது வேரூன்றி நிற்கும். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் முளை விடும். அல்லேலூயா. அது ஒரு அறுவடையின் ஆரம்பம். அல்லேலூயா. 126 5:6 வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் திரும்பி வருவான். அல்லேலூயா. அந்த 31ஆம் தேதி 1ஆம் தேதி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நான் பாதி பேர் சொல்லலை, பென்ஷன் வாங்குறவங்களே ஆமேன்றாங்க. அல்லேலூயா. 30 நாள் உழைக்கும் போது அந்த 1ஆம் தேதி அந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அள்ளி தூவும் விதையை சுமந்து போகிறவன் அழுது கொண்டே போவான், ஆனால் அரித்த அரிகளை தூக்கி வரும்பொழுது அவன் கம்பீர ஆனந்தத்தோடு வருவான். அல்லேலூயா. பக்கத்தில் 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள், இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும், நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் முளைக்க செய்வார். எங்கே மறைக்கப்பட்டியோ அங்கே வேறொன்ற செய்வார், அங்கே துளிரிட்டு எழும்புவாய். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 105:9 வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை அவர் தந்தார்னா அது நிறைவேற்று அளவும் அவருடைய வார்த்தை நம்மை புடமிட்டு பொன்னாய் மாற்றும். பொண்ணு புடமிடாமல் பொன்னாய் ஆபரணமாய் மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு பிஸ்கெட்டை எடுத்து மாட்டின்னு போக முடியாது. அந்த பொன் புடமிடப்படும் பொழுது தான் அது ஒரு ஆபரணமாய் மாறும். அல்லேலூயா. புதைக்கப்பட்ட விதை அழிவுக்கு அல்ல, பெருக்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கு விதை புதைக்கப்படுதோ அது அழிவுக்கு அல்ல, அது பெருக்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உங்கள் மகனோ உங்கள் மகளோ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்லுங்கள், இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. ஒரு பெரிய அறுவடையின் காலங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். புதைக்கப்பட்ட விதை, ஃபஸ்ட்டு என் டைட்டில் வந்து புதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. மாபெரும் அறுவடையின் ஆரம்பமாக இருக்கும். அல்லேலூயா. த டேஸ் ஆர் கம்மிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் எனக்கு வரணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நல்லது எனக்கு நடக்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுங்க, நாட்கள் வரும். ஒரு வீல் இப்படி சுற்றுதுன்னா கர்த்தர் ஆப்போசிட்லேயும் சுற்ற வைப்பார். உஷ்ண காலம் உண்டுனா பனிக்காலமும் குளிர்காலமும் உண்டு. அவருடைய விஷயத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். விதையை போல் நம்ம அமுக்கப்படலாம், நெசுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், ஆனால் ஏற்ற நேரத்தில் முளைக்க செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்றைக்கி வரைக்கும் என் ராஜாவை நம்பி இருக்கிறேன். எங்கே நான் புதைக்கப்பட்டாலும், எங்கே நான் ஒதுக்கப்பட்டாலும், இதோ நாட்கள் வரும். அன்றைக்கு அந்த விதையை யாராலும் அழுத்தவே முடியாது. அது வளர்ந்து படர்ந்து தீர்ந்துடும். மழை காலம் வந்ததுன்னா பாருங்களேன், ரோட்டில் சிமெண்ட் ரோட்டில் கூட அது வளருது. அல்லேலூயா. அதற்கு கொடுத்த பவர் அவ்வளோ பெரிய பவர். ஆனால் அது வரைக்கும் அது பைக்லேயும் கார்லேயும் டயர்லேயும் மாட்டி மாட்டி தேஞ்சி போன அந்த விதை மழை பட்ட உடனே என்ன ஆகிடுது? துளிர் விட்டு வருகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். இதோ நாட்கள் வரும். முடிச்சு போடலான்னு நினச்சாங்க, ஆனால் நாட்கள் வரும். அன்னைக்கே தூக்கி போடலான்னு நினச்சாங்க, ஆனால் நாட்கள் வரும். கர்த்தர் செழித்தோங்க செய்வார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு புதைக்கப்பட்ட விதை மாபெரும் அறுவடையின் ஆரம்பமாக இருக்கும். 2வது வசனம் வாசிங்க, எரேமியா 31:31. எரேமியாவில் தான் ஒரு எல்லா இடத்துலையும் அதிகாரங்களில் நிறைய இடத்துல என்ன சொல்லிக்கிறார்? இதோ நாட்கள் வரும்னு அவர் மக்களுக்கு சொன்ன வார்த்தை. 2வது வசனம் வாசிங்க, 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 2வது வார்த்தை நான் எப்படி எடுக்கிறேன்னா, புது உடன்படிக்கை பண்ணுகிற நாட்கள். அந்த தலைப்பு எப்படின்னா, மூடிய கதவிற்கு பின்னால்
மூடிய கதவுக்கு பின்னால் தேவனுடைய புதிய வரலாறு எழுதி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கதவு அடைக்கப்படுதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பின்னாடி இருந்து புதிய வரலாறை படைத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு டோர் க்ளோஸ்ட் ஆகிடுச்சின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? நான் சொல்கிறேங்க, கர்த்தர் ஒரு புதிய வரலாறை எழுதி கொண்டு இருக்கிறார். கூடிய விரைவில் அந்த நாட்கள் வரும், அந்த டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் புதிய உடன்படிக்கையை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு கதவுகள் மூடின மாதிரியே இருக்கும். நல்லா போயிட்டுருக்கோம், ஒரு பெரிய சரிவை நம்ம பார்க்குறோம் கண்கள். அல்லேலூயா. வெளியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படி தான் ரொம்ப விழுந்து போன மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அதை மாற்றுவார். ஏன்னா புதிய உடன்படிக்கை, மூடப்பட்ட கதவுகள் மத்தியில் கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை கட்டளையிடுவார். நான் இப்படி தான் யோசிக்கிறேன். சில நேரத்தில் டோர்ஸ் மூடுறது நல்லதுன்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. புதிய அனுபவத்திற்கூடாயும் உயரத்தில் போகிற அனுபவம் எப்போ உண்டாகனா கதவுகள் மூடப்படும் பொழுது தான். ஒரு விமானத்தில் பயணிக்கும் பொழுது கதவுகள் மூடப்படுகிறது. என்ன நடக்குன்னே தெரியாது. உள்ளே ஏறினவுடனே அபசகுனமாக தான் பேசுவானுங்க. உள்ளே ஏறினவுடனே என்ன சொல்லுவாங்க? யார் யாரெல்லாம் பயணிச்சிருக்குன்னு தெரியுமே. உள்ளே ஏறினவுடனே என்ன சொல்லுவாங்க? இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கோ. ஏறின உடனே என்ன இதை தான் சொல்லுவாங்க. நல்லதே சொல்லவே. ஏறின உடனே எதனா ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோ, இங்கே ஆக்சிஜனை வலிச்சிக்கோ, இந்த டோரை திறந்து கீழே குதிச்சிரு. அல்லேலூயா. சில கதவுகள் மூடப்படும் பொழுது அது உயர பறந்து வேறு டெஸ்டினிக்கு எடுத்து போகும். அல்லேலூயா. 2 பேரை தட்டி சொல்லுங்க, கதவு மூடிடுச்சா, கவலைப்படாத, புதிய உயரங்களை கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. இந்த மாப்பிள்ளை வீடு வரலையா, இதை விட பெஸ்ட்டாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இது கையை விட்டு போச்சுன்னு அழுவுறியா, கர்த்தர் இதை காட்டிலும் பெஸ்ட்டாக தருவார். அல்லேலூயா. கதவுகள் மூடப்படும் பொழுது அது ஒரு புதிய அனுபவத்திற்கூடாய் கர்த்தர் நடத்துவார். பெரிய உயரத்திற்கு செல்லும் தயாரிப்பு நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க நம்புறீங்க? பாதி பேருக்கு நம்பிக்கையே இல்லைங்க என் மெசேஜில். அல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்கிறேன், என்னுடைய கட்டுக்கதை அல்ல. தேவன் எரேமியா ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாக்கும் யூதா குடும்பத்துக்கும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் புது உடன்படிக்கை பண்ணும் பொழுது டோர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது கவலையே படாதீங்க. கர்த்தர் பின்னாடி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் டோர்ஸு க்ளோஸ் ஆன சாட்சிகள் நான் நிறைய சொல்ல முடியும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வேலை தேடி கொண்டிருக்கும்போது டிசிஎஸ்னு ஒரு கம்பெனியில் 5 ரவுண்டு முடிச்சிட்டேன். காலையில் 6 மணிக்கு போய் நின்ன லைனில் 700 பேர் நின்னாங்க. அதில் அப்படியே ஃபில்டராகி 50 பேரை செலக்ட் பண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து 7 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுற அளவு எல்லாம் வந்தது. 5 மணிக்கு கடைசி ரவுண்டு போகிறோம். அது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ரவுண்டு. ஆனால் அந்த ரவுண்டில் என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சிட்டானுங்க. அல்லேலூயா. ஒரு கதவு மூடும் பொழுது கர்த்தர் பெரிய வாசலை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் அவருடைய சித்தமோ நல்லா வெளிநாட்டுக்கு செல்லணும், அங்கே போகணும், இங்கே வரணும்னு கர்த்தர் திசைகளை மாற்றினார். அல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், அந்த கம்பெனியில் சேர்ந்துருந்தால் இன்றைக்கும் சொற்ப ஒரு வேலையை செய்து இருந்துருப்பேன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிளான் வேறு மாதிரி இருக்கும். டோர் மூடுதுன்னு கவலையே படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் கதவுகள் மூடும், சில நேரத்தில் சில மனிதர்கள் விலகுவார்கள், சில நேரத்தில் சில வாய்ப்புகள் நிறுத்தப்படும். உண்மையாக இல்லையா? சில டோர்ஸ் மூடும். நீங்கள் உண்மையாக நேசித்த சில நண்பர்கள், உடைய உறவினர்கள் நம்ம விட்டு பிரிந்து போவார்கள். சில வாய்ப்புகள் நிறுத்தப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் தவறான இடத்திலிருந்து சரியான இடத்திற்கு அழைத்து செல்லுகிற தேவன். அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. அல்லேலூயா. சில டோர்ஸ் நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் நிறைய சண்டை நடக்குதா இல்லையா? ஏன் இந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள் தரலப்பா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வரேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், காணிக்கை தரேன், தசம்பாகம் தரேன், ஏன் இந்த பிரச்சனை? சில டோர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, கர்த்தர் பின்னாடி பெரிய புதிய உடன்படிக்கை எழுதி கொண்டிருக்கிறார். உனக்காக ஒரு பெரிய வரலாறை வரைந்து கொண்டிருக்கிற என் தேவன். அல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாருக்கும் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் கர்த்தர் புதிய உடன்படிக்கையை
அல்லேலூயா. உங்களை தடுக்க அல்லது உங்களை பாதுகாக்க. அல்லேலூயா. அது தண்டனைக்கல்ல, தாமதங்கள் தண்டனைக்கல்ல, தேவனின் திசை மாற்றங்கள். அல்லேலூயா. எந்த திசையில் நீங்கள் பயணிக்கணுமோ அந்த திசையில் கர்த்தர் பயணிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? புதைக்கப்பட்ட விதை. ரெண்டாவது அடைக்கப்பட்ட கதவு, இல்லைன்னா மூடப்பட்ட கதவு. மூடப்பட்ட கதவு பின்னாடி தேவனுடைய ஸ்தோத்திரம், அவருடைய ஆற்றலே வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம கேட்குறோம், ஏன் இந்த வாய்ப்பு மூடப்பட்டது, ஏன் இந்த உறவு நம்மை விட்டு பிரிந்தது, ஏன் இந்த வேலை கிடைக்கல? அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் பின்னாடி கர்த்தர் வேறு வரலாற்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் நம்புகிறேன், அதை விட பெருசாக தான் தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு என் கண்கள் முன்னாடி அடைக்கப்பட்ட கதவுகளை தான் பார்க்குறேன், ஆனால் இந்த செய்திக்கு பின்னாடி கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அதற்கு பின்னாக அவர் வைத்திருக்கிற உயரங்கள் வேறு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஊழியத்திற்கு அது இடையூறாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ட்ராவலாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தினால சில கதவுகள் அடைக்கப்படும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கதவுகள் அடைக்கப்படுதுன்னா கவலையப்படாத. உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, கவலைப்படாத. நல்லா தட்டி சொல்லுங்களேன், உங்களை விட்டு போயிட்டாங்களா, கவலைப்படாத. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கர்த்தர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாசல் அடைப்படும் பொழுது பல வாசல்களை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தினால் 3:8 வாசிக்கிறோம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாசலை ஒருவனாலும் பூட்டவே உன் மகளுக்கும் உன் மகனுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த வாசலும் அடைக்கிறவனை எவனாக இருந்தாலும் கர்த்தர் நிர்மூலமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அடைப்பட்ட வாசல்கள் எத்தனை பேர் இருக்குது? உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் வாழ்க்கையில் அடைப்பட்ட வாசல்கள் உண்டு? நான் சொல்லுங்க, கை உயர்த்தின எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு புதிய வரலாறை எழுதி கொண்டு இருக்கிறார். பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நான் சாட்சியான்னு இருக்கிறேங்க, கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். 4 வருடங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் என்னோடு பிரயாணித்தாங்க. 5வது வருடத்தில் நிறைய டிக்கெட்டை கர்த்தர் தூக்குனார். எனக்கும் ஆண்டவருக்கும் நிறைய போராட்டங்கள், என்னை விட்டு நிறைய மனிதர்களை ஏன்ப்பா எடுத்தீங்கன்னு கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். சில வாசல்கள் அடைப்படும் பொழுது அது தீமைக்கு அல்லது நன்மைக்கு. உன் வளர்ச்சியை தடுக்கிற நிறைய பேர் உன்னோடு இருப்பாங்க. அல்லேலூயா. சில நண்பர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டைல்லாம் மாறிடுது. உண்மையா இல்லையா? சில உறவினர்கள் நம்ம விட்டு பிரியும் போது நிறைய சோகத்தில் நம்ம ஆழ்ந்து போகிறோம். ஆனால் சொல்கிறார், கதவுகள் மூடும் பொழுது கர்த்தர் வேறு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் வரும் பொழுது எல்லா கண்ணும் பார்க்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எல்லா கண்ணும் பார்க்கும். எது விட்டுட்டு போச்சோ அது வயிறெறிஞ்சே சாகும். அல்லேலூயா. என் தெய்வம் உண்மை உள்ளவருங்க, அவர் பொய்யே சொல்ல மாட்டார், பொய் பேசவே மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் திருப்பியும் தட்டிக்கங்க, யாருன்னா விட்டுட்டு போயிட்டாங்களா, கவலையே படாத, கர்த்தர் புதிய வரலாற்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதோ நாட்கள் வரும், அந்த நாட்களில் யாரும் உங்கள் முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை ரெடி பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் டோரு பின்னாடி எழுதுகிற வரலாறை யாராலையுமே உடைக்கவே முடியாது. ஏசாயா 22:22 வரைக்கும், ஒருவனும் அடைக்கக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அந்த வல்லமை உங்கள் கரத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் எதை பூட்டுறீங்களோ அதை எவனாலையும் உடைக்கவே முடியாது. நீங்கள் ஒரு சொத்தை சேர்த்திங்கன்னா அதை எவனாலையும் சீர்குலைக்கவே முடியாது. நீங்கள் ஒரு சமாதானத்தை வீட்டில் வச்சிங்கன்னா அந்த சமாதானத்தை யாராலையும் பிடுங்கிட்டு போவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்பாக அவருடைய ஒரு பெரிய புதிய வரலாறை நமக்காக எழுதி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருடைய மகள், எத்தனை பேருடைய மகன் திருமணத்திற்காக, குழந்தை பேற்றுக்காக, வேலைக்காக இருக்கிறீங்களோ, இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை எழுதி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருத்தனும் திருட முடியாது, ஒருத்தனும் பூட்ட முடியாது, ஒருத்தனும் களவாடவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு லாஸ்ட்டில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் மூடப்பட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி சொல்கிறேங்க, கர்த்தர் இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். எதை இழந்து போனியோ, இரட்டத்தனையான அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி வார்த்தையின் மூலம் கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் திரும்பி பெறுகிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? புதைக்கப்பட்ட விதை. 2வது மூடப்பட்ட கதவு. இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நாள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க? அது வரைக்கும் நீங்கள் விதையாக இருக்கட்டும், 2வது சொன்ன கதவாக இருக்கட்டும்,
ரெண்டுமே அமைதியாக தான் இருக்கும். ஆர்ப்பாட்டமே அழுது கூக்குரல் போடாதீங்க. அல்லேலூயா. அமைதியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் நாட்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் நம்ம மத்தியில் இருப்பார். மூன்றாவது ஒன்று வசனத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். எரேமியா 30:3. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது சிறையிருப்பை திருப்புவார். டைட்டில் எப்படி நான் எழுதுறேன்னா, இரவு உச்சம் அடைந்தால் விடியல் வாசலில் நிற்கிறது. அல்லேலூயா. இரவு நீடிக்காதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 12 hours இருந்ததுன்னா 12 hours என்னங்க இருக்கும்? வருமா வராதா? வெளிச்சத்தை யாரால் தடுக்க முடியுமா? முடியாது. என் தேவனால் கட்டளையிட்டப்பட்டது. அல்லேலூயா. சில இருண்ட கண்டங்கள் உண்டு, ஆனால் நம்ம இருக்கிறது அப்படி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருள் அதிகரிக்கும் பொழுது தேவன் வெளிச்சத்தை நெருக்கமாக கொண்டு வருவதற்கான அறிகுறி. எங்கெங்கெல்லாம் இருட்டு அதிகமாக இருக்குதோ நீங்கள் நம்புங்க, கர்த்தர் வெளிச்சத்தை ரொம்ப சமீபத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டார். உண்மையா இல்லையா? ரொம்ப இருட்டாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 30:5 வாசிக்கிறோம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். என்னென்னைக்கெல்லாம் நம்ம நினைக்கிறோம் எத்தனை சாயங்காலம் போயிடுச்சுன்னு, அவருடைய சாயங்காலம் வேறு. நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஏசாயா 9:2 வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எங்கெங்கெல்லாம் நம்ம இருளில் நடக்கிறோமோ தேவன் அங்கே வெளிச்சத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். யோவான் 1:5 வாசிக்கிறோம், அந்த ஒளி இருளை பிரகாசித்தது. எந்த ஒளி? அவர்கிட்ட இருந்த வந்த ஒளி மட்டும்தான் பிரகாசிக்க பண்ண முடியும். அல்லேலூயா. இருளில் எத்தனை பேர் இருக்கிறோம்? என் வாழ்க்கையில் எல்லாமே இருட்டாக இருக்குது, கை வச்சது எதுவுமே தோங்கலைன்னு நிறைய பேர் நினைக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. எது வச்சாலும் சறுக்குது, எதில் வச்சாலும் லாஸு, எதுலையுமே உருப்படல, குடும்பம் மேலே வரல. இதெல்லாமே இருளின் அதிகாரங்கள், இரவின் அதிகாரங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. அந்த நாட்களில் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு நாட்கள் வரும்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு நாட்கள் வரும், எனக்கு நாட்கள் வரும். நல்லா வாயை தர. என் மகளுக்கு நாட்கள் வரும், என் மகனுக்கு நாட்கள் வரும், எங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் நாட்களை கட்டளையிடுவார். என காலங்கள் அவருடைய கரத்தில் உள்ளது. நீ போடுற இன்சூரன்ஸினாலும், நீ போடுற மாத்திரையினாலும், நான் பார்க்குற செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்னாலே நான் உயிரோடு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி இன்சூரன்ஸ் இருக்குது, போய் படுத்தா எல்லா மருத்துவங்க பார்ப்பாங்க, ஆனால் ஜீவன் யாருடையது? யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் யார் கரத்தில் இருக்குது? கர்த்தர் கரத்தில். உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ இன்றைக்கு இருக்கிற வேலையோ முக்கியமல்ல, காலங்களை அவர் வரையறுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய தாய்மார்கள் நான் பார்க்குறேன், நிறைய தாய்மார்கள், நிறைய தகப்பன்மார்கள் என் மகனுடைய வாழ்க்கை, மகளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கண்ணீரோடு இருக்கிறத நான் உணர்கிறேன். நான் சொல்கிறேன், இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. நாட்கள் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா. புதைக்கப்பட்ட விதை முளைக்கும். வாயை திறந்து சொல்லுங்கள், புதைக்கப்பட்ட விதை முளைக்கும். உன் மகன், உன் மகள், உன் குடும்பம் எங்கே புதைக்கப்பட்டாங்களோ, எங்கே அடிக்கப்பட்டாங்களோ, எங்கே வெறுக்கப்பட்டாங்களோ, எங்கே ஒதுக்கப்பட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் முளைக்க செய்கிற தேவன். அந்த நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். எங்கெங்கெல்லாம் டோர்ஸை க்ளோஸ் பண்ணாங்களோ, எங்கெங்கெல்லாம் பேசின இடத்துலலாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அதே இடத்துல டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களை வெல்கம் பண்ணுகிற நாட்கள். ரெட் கார்பெட்டை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ரெட் கார்பெட்டை எத்தனை பேர் பார்க்கணும்? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ நாட்கள் வரும். மூன்றாவது, இரவின் உச்சம் வெளிச்சத்தை உதிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, இதோ நாட்கள் வரும். புதைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் முளைக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். இருளின் அதிகாரத்திலிருந்து, இரவின் பயங்கரத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா, 2 மாடு 2 சைடு ஓடிச்சுன்னா வண்டி எங்கன்னா போகுமா? போகாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நேராய் பயணிக்கும் பொழுது
வார்த்தையை நம்பும் பொழுது நான் சொல்கிறேங்க, நாட்கள் கண்டிப்பாக வரும். இதே இடத்துல நீங்கள் வந்து இந்த சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு நாள் வந்ததுன்னு. அல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சி சொல்ல விரும்புகிறீங்க? அல்லேலூயா. என் மகளுக்கு நாள் வந்தது, என் மகனுக்கு நாள் வந்தது, என் குடும்பத்திற்கு நாள் வந்தது, எங்கள் ஊழியத்தின் எல்லைகளுக்கு நாள் வந்தது. ஏற்ற நேரத்தில் அந்த நாளை கட்டளையிடுகிற தேவன். ஏன்னா காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போச்சுனாலும் அவர்கிட்ட கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அல்லேலூயா. என்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நமக்கு என்ன கதைன்னா, அவர்கிட்ட போய் நீ ஏன் இதை கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு. அவர் கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கொடுத்தா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அளவு எடுத்து தைச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கஷ்டமே படவே தேவையில்லை, ஆல்ட்ரேஷனே இருக்காது. அல்லேலூயா. நீ ரீஸ்டிச்சே பண்ண வேணாம். ஏன்னா அவர் கொடுத்தா பர்ஃபெக்டாக கொடுப்பார். ஏன்னா தாயின் கருவில் பொறுத்தும் என்னை அறிந்த தேவன். எத்தனை பேர் உன்னை விட்டுட்டு போனாங்கன்னு கவலைப்படாது. அவர் உன்னை விட்டு போகல. பக்கத்தில் தட்டி சொல்ல, அவர் விட்டு போகல. அவர் உன்கிட்ட சண்டை போட்டாரா? இல்லைல்ல, இன்னும் நீ உயிரோடு தான் இருப்ப. அல்லேலூயா. உன் குடும்பத்தோடு அவர் இருக்கிறார்ல, இன்னும் நடத்துவார். எவ விட்டு போனாலும் கவலையே படாதன்னு தட்டி சொல்லுங்கள். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, அந்த சிஸ்டர் பேசலை, இவங்க பேசலை, அந்த நண்பர் பேசலை, இவன் விட்டுட்டு போயிட்டான். அவர் விட்டுட்டு போனாரா? இல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல, நாட்கள் இதோ நாட்கள் வரும். அந்த நாட்களில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சாட்சி எழுதி முடிப்பீங்க. கர்த்தர் ஆனந்த சந்தோஷத்தோடு உங்களை நடத்துவார். எல்லாம் எழுப்பி நிற்போம்.